இப்பப்பா அம்மா வந்து சோளம் எடுத்திருக்கேன். சிறுதானியத்துல ஒண்ணு சோளம், இது வெள்ளைச்சோளம். இது வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்ப அதே இதுல நம்மளுக்கு வந்து பலசர கடையில மாவே விற்கிறாங்க. அம்மா பலசர கடையில தான் இந்த சோள மாவு வாங்கியிருக்கேன். சோளம் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஃபுல்லா இருக்கும்பா. ரொம்ப நேரம் பசிக்காது. வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுப்பா. சோளத்துல வந்து ஃபைபர் இருக்குப்பா, மலச்சிக்கல் எதுவும் இருக்காது. சோளத்துல அயன் இருக்குப்பா, அப்புறம் வந்து புரோட்டீன் இருக்கு, மசில்ஸுக்கும் நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அப்பா அம்மா வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இதுல வந்து இந்த 1 கப்ல அரை கப்பு மாவு போட்டுக்கிறோம். அம்மா வந்துப்பா 50 கிராம் சோள மாவு எடுத்திருக்கேன். இப்ப இதுல வந்து இது வந்து கோதுமை மாவு, நம்ம எப்பயும் நம்ம சப்பாத்தி போடுவோம் இல்லையா, அந்த மாவு. இப்ப அம்மா அதே இதுல பாதி மாவு சோள மாவு, பாதி மாவு கோதுமை மாவு, இது ஒரு 50 கிராம், ரெண்டு சேர்த்து 1 கப்பு. இப்போ இதை பவுலில் போட்டுக்குருவோம். இப்போ அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ வந்து நம்ம கோதுமை மாவும் சோள மாவையும் இப்போ நம்ம 1 கப் எடுத்திருக்கோம். இதை வந்து இதில் சட்டியில் போட்டுக்குருவோம். 2 நிமிஷத்துக்கு ஒரு கடாயோடைய சூட்டில் நல்லா வறுத்துக்குருவோம். நல்ல ஒரு மனம் வரும், நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். அடுப்பை மீடியத்தில் வச்சு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்குருவோம். இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் அடுப்பை மீடியத்தில் வச்சு நல்லா வறுத்தாச்சு. மனம் நல்லா மாவுடைய கலரும் மாறி இருக்கு. நல்ல ஒரு வறுத்தவுடைய மனம் வருது. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடுவோம். இப்போ மாவை வந்து நம்ம கடாயிலேருந்து எடுத்தாச்சுப்பா. இப்போ அதே கடாயிலேயே நம்ம இந்த கப்பில் தான் 1 கப்பு நம்ம மாவு எடுத்திருந்தோம். அதே கப்பில் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்குருவோம். ஒரு 1/4 டீஸ்பூனு மிளகுப்பொடி போட்டுக்குருவோம். இப்போ மஞ்சப்பொடியும் மிளகு பொடியும் நம்ம உடம்புல சாரும்போது நம்மளுக்கு வெயிட் நல்லா குறையும்பா. நல்ல ஜீரண சக்தியும் நம்மளுக்கு அதிகரிக்கும். 1/4 டீஸ்பூனு கொஞ்சம் நெய் விட்டுக்குருவோம். நல்லா மனம் கிடைக்கும், நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும், நல்லா ஒரு சாஃப்ட் கிடைக்கும். தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட் போட்டுக்குருவோம். இப்போ தண்ணி வந்து கொதிச்சுக்கிட்டு வருது. இப்போ நம்ம வறுத்து வச்ச சோள மாவும் கோதுமை மாவையும் இதில் போட்டுக்குருவோம். அடுப்பை சிம் பண்ணிடுவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மாவை ரெஸ்ட்ல வச்சிருவோம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மாவை ஓப்பன் பண்ணுவோம். இதை எடுத்து நம்ம பவுலில் மாற்றிக்கணும். மாவு நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்குருவோம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நல்லா சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு விட்டுக்குருவோம். நல்லா பிசையமேத நல்லா மாவு வந்து சாஃப்ட் கிடைக்கும்பா. மாவு நல்லா சரியாக பிசையலைன்னா சாப்பிடமேத கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதனால் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. அப்பா மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. நம்ம கொஞ்சம் தண்ணி கூட தொட்டுக்கலாம். தொட்டு நல்லா நம்ம உருட்டணும். நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். அமுக்குன்னா இப்படி அமுங்கணும். இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்குவோம்ப்பா. உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இப்படி உருட்டி போட்டுக்குருவோம். லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இப்படி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி எல்லாத்தையும் வச்சுக்கணும். இப்போ அம்மா வந்து எல்லாத்தையும் உருண்டையை உருட்டி வச்சாச்சு. பால் மாதிரி சின்னதா அழகா. இப்போ நம்ம வந்து அம்மா வந்து ஒரு துணி எடுத்திருக்கேன், ஆயில் துணி. இதை நல்லா தண்ணியில் நினைச்சிட்டு நல்லா டைட்டாக புழிஞ்சுக்கிறணும். அம்மா வந்து இந்த இதில் வைக்கிறேன்ப்பா, இந்த ஸ்டீமர் தட்டில். நீங்கள் வந்து இட்லி சட்டியில் வச்சு அவிச்சுக்கலாம். இப்போ இதை புறத்தையும் இதில் வச்சுருவோம். உருண்டையை புறம் நான் அம்மா வந்து ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் வந்து ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன்ப்பா. உங்கள் வீட்டில் இப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இட்லி பானை, இட்லி சட்டியில் வச்சு அவிச்சுக்கோங்க, பாயில் பண்ணிக்கோங்க. அம்மா வந்து இது உள்ளே இறக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து அம்மா வந்து ஒரு வாழை இலை எடுத்திருக்கேன். வாழை இலையை வந்து இதுக்குள்ளே வச்சுருவோம். அப்போ மூடி போட்டுருவோம்.
இப்போ நம்ம வந்து இந்த இதில் இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா கொதிச்சு நல்லா வேகம் மீத நம்மளுக்கு வந்து மூடியில் வந்து அப்படியே நீராவி தண்ணியாக உழுவும். அந்த தண்ணி போய் கொழுக்கட்டையில் போய் உழுவும். அது போய் அதை என்னாகும் ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக தான் இருக்கும். அதனால தான் இந்த இது போட்டிருக்கேன். நீங்கள் வாழையில் இல்லைன்னா நீங்கள் மெல்லிசான அம்மா கீழே விரிச்சிருக்கல அதே மாதிரி இன்னொரு துணி நீங்கள் கொழுக்கட்டை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு நீங்கள் மூடிட்டு வேக வைங்க. இப்போ இதை வந்துப்பா 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுருவோம். அப்பா அம்மா வந்து ஒரு மிக்சி ஜார் வச்சுருக்கேன். இதில் வந்து சின்ன வெங்காயம்ப்பா, சின்ன வெங்காயம் ஒரு 10 பீஸ் போட்டுக்குருவோம். சின்ன பூண்டுலப்பா, பூண்டில் ஒரு 4 பீஸ் போட்டுக்குருவோம். பெரிய பல்லாக இருந்துச்சுன்னா 3 பீஸ் போட்டுக்கோங்க. இந்த இஞ்சியை கட் பண்ணி போட்டுக்குருவோம். ஒரு பட்டை மிளகாப்பா காரத்துக்கு இதையும் கட் பண்ணி போட்டுக்குருவோம். ஒரு மீடியமான தக்காளியை நறுக்கி போட்டுக்குருவோம். இப்போ மூடி போட்டு உங்களுக்கு மிக்சியில் அரைச்சி கொண்டு வரேன். அரைச்சி கொண்டு வந்தாச்சு மிக்சியிலேருந்து. இப்போ 10 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். இப்போ வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணுவோம். ஒரு குச்சி வச்சு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த இலையை எடுத்துருவோம். ரொம்ப சூடாக இருக்குப்பா. பிளேட்டில் மாற்றியாச்சு. அப்போ அம்மா வந்து கடாய் வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூனு எண்ணெய் விட்டுக்குருவோம். கொஞ்சம் கடுகு போட்டுக்குருவோம். கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்குருவோம். நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை போட்டுக்குருவோம். அப்போ நம்ம மசாலா போட்டிருக்கோம். இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிடுவோம். அம்மா வந்து ஒரு பிட்டு தண்ணி விடலப்பா. வெங்காயத்துலையும் தக்காளியிலையும் தண்ணி இருக்கும். அந்த இதில் அடிச்சுக்கு ஒரு பிட்டு நம்ம தண்ணி விடலை. இப்போ நம்ம மசாலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம். கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டுக்குருவோம். லைட்டாக மசாலுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்குவோம். இப்போ நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சுப்பா. இப்போ வந்து நம்ம வேக வச்ச கொழுக்கட்டையை இதில் போட்டுருவோம். உருண்டையை இதில் போட்டுருவோம். மல்லி இலையும் பொடிசா நறுக்கி போட்டுக்குருவோம். அதையும் நல்லா ஒரு வதக்கிடுவோம். கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம்ப்பா. இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிறோம். அவ்வளோதான்ப்பா. வெயிட் லாஸ் சோள மாவு உருண்டை கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குப்பா. நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த உருண்டை கொழுக்கட்டை வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம், நம்ம டின்னருக்கும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிடுவாங்கப்பா. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணும். இருந்தாலுமே அளவோட சாப்பிடணும்ப்பா. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுன்னு பழமொழி இருக்குப்பா. அதே மாதிரி வெயிட் லாஸ் இருக்கும்போது ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் வாக்கிங் போகணும்ப்பா. அதே மாதிரி எண்ணெய் பலகாரம், இனிப்பு பலகாரம் சாப்பிடக்கூடாதுப்பா. உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க அம்மா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.